அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கு என்னென்ன டேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும் உங்கள் கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த டேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நீங்கள் எந்த டேட்டில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்னலாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றதையும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மே 7 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மே 7 ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 1 மந்த்து வந்து டைம் கொடுத்துருந்தாங்க, ஜூன் 6 வரைக்கும். ஸோ ஜூன் 6 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து 3 days சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான டைம், ப்ளஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் டைம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ டிஎஃப்சி சென்டர்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது தப்பு இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் 27 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இனிமேல் என்ன சார் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா க்ரீவன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஏதாவது தப்பு இருக்குது, இல்லை எனக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இப்போ நான் வந்து டிசபிள் பீப்புள், இல்லை ஸ்போர்ட்ஸு, எனக்கு ஜென்ரலில் மாறலை, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, பட் இன்னுமே வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஜென்ரலில் மாறாமல் இருந்திருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து நான் எஸ்ன்னு இருக்குது, இப்போ நான் நோன் மாற்றணும், இல்லை நோன் இருக்குது நான் எஸ்ன்னு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். அது இன்கம் சர்டிஃபிகேட், இந்த பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும், இல்லை நோன்னு இருந்துகிட்ருக்கும். நீங்கள் தெரியாமல் நோ கொடுத்துருப்பீங்க, இப்போ எஸ்ன்னு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7 and 8 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டிசபிள் பீப்புள், எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், அதிலே மிலிட்ரி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் டிசபிள் பீப்புள் அண்டு ஸ்போர்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போது 2 நாள். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணுன்னா, மெயினாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிசி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ், ப்ளஸ் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் எஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கனாலே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இன்னுமே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தான் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து காட்டும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னால் எந்த அமௌண்ட்டும் இருக்காது. அதேமாதிரி 7.5% ரிசர்வேஷன்னாலும் எந்த அமௌண்ட்டும் இருக்காது. அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணி எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கனாலும் எந்த அமௌண்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? மற்றபடி ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு, இல்லை எந்த ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட் கிராஜுவேட் எதுவுமே இல்லாதவங்களுக்கு அரௌண்ட் 27,000 கிட்ட வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/7. ஸோ ஜென்ரலாக நான் எதுவுமே இல்லை சார், நான் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 14 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 14 ஜூலை 19, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்ன்னு நடக்கும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம், 14 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் போகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில் ஆகாத சில காலேஜஸில் சில சீட்ஸ், சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீட்டை வந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, எஸ்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நிறைய காலேஜஸில் வந்து இப்போ இது ஃபில் ஆகாமல் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் தனி கவுன்சிலிங் வச்சு, ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 25/8 அந்த 2 நாள் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜில் அந்த சீட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா
ஆகஸ்ட் 26. ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜென்ரல் ஷெடியூல், டென்டேட்டிவ் ஷெடியூல். ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்காக நான் போனோம் சார்னா உங்களுக்கு வந்து ஜூலை 14 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ், டிசபிள் பீப்புள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் நான் சொன்னதெல்லாம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், டிசி, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 செட்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.